வணக்கம். இன்னைக்கு கொரியன் கிளாஸில் கொஸ்டின் வேர்ட்ஸும் அண்ட் டைமிங்கை தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் வேர்ட்ஸுன்றது வந்து ஏன், என்ன, எப்படி அப்படின்ட்டு கொஸ்டின் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். கொஸ்டின் வேர்ட்ஸில் வே அப்படின்னா ஏன் அப்படின்னு பொருள், ஒஞ்சே அப்படின்னா எப்போது, ஒஞ்சே, ஒத்தகேனா எப்படி, ஒத்தகே, மியாத்னா என்ன, மியாத். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இச்சுன்றது வந்து கீழே வரப்போ இத்துன்னு மாறும். ஸோ மியாத். தென் நுகு, நுகுனா யார், நுகு. தென் ஓதி, ஓதினா எங்கே, ஓதி. ஒனு, ஒனுனா எந்த, ஒனு. மோ, மோனா என்ன. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு மோ இருக்குது, இங்கேயே ஒரு மோ இருக்குது. ரெண்டுத்துக்குமே மீனிங் என்ன தான். இந்த மோ பார்த்தீங்கன்னா டைமிங் சொல்கிறப்போ, யார்கிட்ட டைம் கேட்குறப்போ, டைம் சொல்கிறப்போ இது யூஸ் ஆகும். இந்த மோ வந்து ஜென்ரலாக பேச்சு வாக்கில் நம்ம என்ன அப்படின்னு கேட்போம்ல, அப்படி யூஸ் ஆகும். ரெண்டுமே வந்து பேசுகிறப்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. எழுதுகிறப்ப தான் எழுத்து வடிவில் வந்து இந்த மோவும் இந்த மோவும் மாறும். ஸோ இதில் பெரிய கன்ஃபியூஷன்லாம் தேவையில்லை. ஒல்மானானா எவ்வளவு, ஒல்மானா எவ்வளவு. முசுன்னா எந்த வகையான. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முட்டையே எடுத்துக்கோங்கள, நாட்டுக்கோழி முட்டை, ப்ராய்லர் கோழி முட்டைன்னு சொல்லிட்டு 2 விதம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வகையை மென்ஷன் பண்ணுறப்ப வந்து இந்த முசுன் அப்படின்றது மென்ஷன் ஆகும். ஸோ எந்த வகைன்னு கேட்குறப்ப இந்த முசுன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். தென் டைமிங். சிகான், சிகான்னா வந்து நேரம். இந்த நேரத்தை வந்து சொல்கிறப்ப எப்பவுமே நேட்டிவ் கொரியன் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹனாது, சே, நேத் அந்த நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டைமிங் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்பர்ஸ் தெரியணும். தென் புன் அப்படின்னா நிமிடங்கள், சூ அப்படின்னா வினாடிகள். இந்த புன் அண்ட் சூ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சைனீஸ் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிகான்னா நேட்டிவ் நம்பர், புன் சூனா சைனீஸ் நம்பர். நான் ஆல்ரெடி நம்பர்ஸை பற்றி சொல்லியிருந்தப்போ சொன்னேன். ஒரு டைமிங் சொல்கிறப்ப இவங்க வந்து 2 நம்பருமே யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொரியனை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் நம்பரையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அண்ட் நேட்டிவ் கொரியன் நம்பரையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் ஒருத்தவங்க டைம் சொன்னாலும் புரியும், நம்மளாலேயும் சொல்ல முடியும். நம்மளே ஜென்ரலாக நம்ம லாங்குவேஜில் டைமிங் சொல்லணுன்னாலே நம்பர்ஸ் தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். சிகானை வந்து எப்போவுமே சிகான் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சீன் தான் மோஸ்ட்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் மட்டும் தான் அது சிகான் அப்படின்ட்டு ஃபுல் வேர்ட் சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டைமிங் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இப்போ 2 மணி 30 நிமிஷம் 10 செகண்ட் அப்படின்றத து ஷி சம் சிப் புன் சிப் சூ அப்படின்னு சொல்லுவாங்க. 2ன்றது வந்து தூ வந்து நேட்டிவ் கொரியன் நம்பர். இந்த 30 நிமிஷம் சம் சிப்புன்றது வந்து சைனீஸ் நம்பர். தென் சிப்புன்றது சைனீஸ் நம்பர் தான். நல்லா கவனிங்க. நேரத்தை குறிக்கும் போது மட்டும்தான், அதாவது மணி 2 மணி 3 மணி அப்படின்னு குறிக்கும் போது மட்டும்தான் அங்கே நேட்டிவ் கொரியன் நம்பர் வரும். மற்றபடி நிமிடத்தை குறிக்கிறப்பையும் வினாடியை குறிக்கிறப்பையும் சைனீஸ் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 3 மணி 45 நிமிஷம் 12 செகண்ட் எப்படி சொல்லலாம் பார்க்கலாம். சே சி சா சிப் ஓ புன் சிப் இ சு. சே சி சா சிப் ஓ புன் சிப் இ சு. இதுலேயும் கவனிங்க, சேன்றது நேட்டிவ் கொரியன் நம்பர், சம் சிப் ஓன்றது, தென் சிப் இ அப்படின்றது சைனீஸ் நம்பர். தென் எப்போவுமே நொடியெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டோம். சாதாரணமாக 10 20 அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி சொல்கிறப்போ யல்ஷி ஈ ஷிப் புன் அது மட்டும் சொன்னால் போதும். தென் 20 நிமிஷத்தை வெறும் ஈ ஷிப் புன் அப்படின்னு சொன்னால் போதும். ஏன்னா நிமிஷத்துக்கு எப்போவுமே சைனீஸ் நம்பர் தான் வேணும். தென் 10 மணின்றது யல்ஷி, எல்லுன்றது வந்து கொரியன் நம்பர். ஸோ யல்ஷி, அவ்வளோதான். நம்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்பர்ஸ் தெரிஞ்சால் தான் டைமிங் சொல்ல வரும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எங்கள்